Hello friends, welcome to DDJ Academy, Chennai's best DJ and music production academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற unboxing Rev1 Gold Edition Special Control for Serato DJs. இது வந்து virtual DJ play பண்ணலாம், tractor DJ mapping பண்ணலாம். So இன்னைக்கு நம்ம வந்து இந்த Rev1 Gold Edition unboxing பண்ண போறோம். இன்னைக்கு ஒரு unboxing தான். இதோட ஃபீச்சர்ஸும் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் எல்லாம் அப்போ வீடியோ நான் போடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம என்னோட வீடியோஸ் எல்லாமே பாருங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த வீடியோஸும் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் யூடியூப்ல வந்து Rev1 அன்பாக்சிங் நம்ம DDJ Academy சேனல் பண்றோம். ஸோ அது கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால. ஸோ இது வந்து ஸ்பெஷல் எடிஷன், கோல்டு எடிஷன். கோல்டு எடிஷன் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். நம்ம பிளாக் எடிஷன் வரும். ஸோ DDJ Academy வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை டீச் பண்றோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே. ஸோ உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே வந்துச்சுன்னா DDJ Academy ஜாயின் பண்ணுங்க. இங்க நிறைய கோர்ஸ் ஆஃபர் பண்றோம். 1 டே கோர்ஸ் 3 months கோர்ஸ் வரைக்கும் டீச் பண்றோம். உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே நினைச்சீங்கன்னா DDJ Academy ஜாயின் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டிஸ்கலெக்ட் பண்ணிக்கலாம், அப்படின்னா கால் பண்ணி டிஸ்கலெக்ட் பண்ணிக்கலாம். Alright, so let's do the unboxing. பாக்ஸ் மேல என்ன இருக்கு நான் சொல்றேன். இந்த பாக்ஸோட கண்ட்ரோலோட டிசைன் இருக்கு. இது வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்பெஷல் எடிஷன், அதாவது கோல்டு எடிஷன். சென்டர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்ட் கலர் கொடுத்துருப்பாங்க. இது பார்க்க கொஞ்சம் லுக்கா இருக்கும். இதுலயே பிளாக் வெர்ஷன் கூட இருக்கு. DDJ Rev1 N என்னன்னா ஸ்பெஷல் எடிஷன் ஆக்சுவலி இது. ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 28,990. ஸோ 28,990 என்றது இந்த கோல்டு எடிஷனோட ப்ரைஸ். ஸோ நார்மலாக வந்து இந்த கண்ட்ரோலர் பிளாக்ல தான் வரும். ஸோ பிளாக் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும், கோல்டு எடிஷன்னால ரேட் கொஞ்சம் கூடியா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு 2,000 3,000 டிஃபரன்ஸ்ல இருக்கும். அதாவது இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது இந்த ப்ரைஸ் இருக்கு. இந்த ப்ரைஸ் வந்து ஏறலாம் இறங்கலாம். ஸோ நீங்க எப்போ பர்ச்சேஸ் பண்ண போறீங்களோ அந்த ப்ரைஸ் செக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரைஸ் ஸ்டாண்டர்டா இருக்காது, ப்ரைஸ் மாறிடும். பாக்ஸ்ல வந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே கிடையாது. அதாவது ப்ரீவியஸ் வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸ்லேயே போட்டிருப்பாங்க என்ன அட்வான்டேஜ் என்னென்ன இருக்குன்னு போட்டிருப்பாங்க. இந்த இமேஜ் மட்டும்தான் வந்து இதில் போட்டிருக்காங்க, ஆனால் எந்த டீட்டெயில்ஸுமே கிடையாது. அதாவது ஸ்பெசிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் பார்த்தா தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுக்குள்ள மேனுவல் இருக்கும், பட் ஆனால் மேனுவல் வந்து அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்காது, அந்தளவுக்கு புரியாது. நம்ம வந்து உட்காந்து படித்தா கூட சில விஷயங்கள் புரியும், சில விஷயங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தா தான் தெரியும். ஸோ DDJ Academy வந்து எல்லாமே டீச் பண்ணுவோம். என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இந்த ஃபீச்சர்ஸ் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், இந்த ஃபீச்சர்ஸ் எங்கே யூஸ் பண்ண கரெக்டாக இருக்குன்றது எல்லாமே டீச் பண்ணுவோம். உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டிஜே வேணும்னா DDJ Academy ஜாயின் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டேட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா கால் பண்ணி டேட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஓப்பன் திஸ். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறேன், நான் ஓப்பன் பண்ணி பார்த்ததில்ல. இந்த கண்ட்ரோல் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்க போகிறேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்களாம். SB3யோட அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க. டர்ப் டபுள் ஸ்டைலில் இருக்கிற மிக்சர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னு பார்ப்போம். பாக்ஸ் பேக்கிங் இப்படி தான் இருக்கு. மேனுவல் இருக்கு, வாரண்டி கார்டு, அப்புறம் ஒரே ஒரு USB கேபிள். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கீ எதுவுமே வராது, லைசன்ஸ் கீ எதுவுமே வராது. ஏன்னா செரட்டோ லைட் வெர்ஷனில் ஒர்க் பண்ணும். லைட் வெர்ஷன்னா பேசிக் வெர்ஷன். ஸோ அது கீ தேவையில்லை, நீங்கள் கனெக்ட் பண்ணோடனே அது வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ அந்த மாதிரி தான் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி, கீ எல்லாம் இப்போ தேவை கிடையாது. ஸோ ஒரே ஒரு USB கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் வந்து ரொம்ப திக்காக இருக்குது. நார்மலாக இந்த திக் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் இது கொஞ்சம் திக்காக கொடுத்துருக்காங்க. லென்த்தும் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு யூசர் மேனுவல் இருக்குது, அப்புறம் வாரண்டி கார்டு. ஓகே, ஸோ ரெண்டு சைடு தெர்மாகோல்ஸ் இருக்கு. ஸோ சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கு கண்ட்ரோலர், ரொம்ப காம்பேக்டாக இருக்கு. பேக் பேக்ல போட்டு அப்படி ஈஸியாக கொண்டு போயிடலாம். எஃபெக்ட் லாக், எஃபெக்ட் ரிலீஸ். இது வந்து டெம்பரரி எஃபெக்ட்ஸ். ப்ரெஸ் பண்ண ஆன் ஆகும், ரிலீஸ் பண்ண ஆஃப் ஆகிடும். பேட்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கு, குட்டியோண்டா இருக்கு. உங்களுக்கு வீடியோவில் வந்து நார்மல் பேட் மாதிரி தெரியலாம். SB3யோட பேடு கம்மியாக தான் இருக்கு, குட்டியோண்டா இருக்கு. அதாவது ஒரு விரல் இந்த இடத்துல கரெக்டாக மறைஞ்சிருது பாருங்க. வச்சு அந்த பேடே மறைஞ்சிடுது. கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம், ரேட்டும் கூட. நார்மலாக SB3 400 ரேட்டோட இது கூட. இன்னொன்று வந்து இந்த ஃபேடஸ்
மேலே இருக்குது. ஓகே, இது வந்து இதோட வெக்த் அதிகமாக இருக்குது, ஹைட் கம்மியாக இருக்குது. இந்த Rev1 இது வந்து ஹைட் அதிகமாக இருக்குது. இது வந்து SB3, இது வந்து Rev1 கோல்ட் எடிஷன். இதுக்கு ரெண்டுமே கம்பேரிசன் வீடியோ வந்து அடுத்த வாரம் வரப்போகுது. அந்த வீடியோ பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. இதுக்கு என்ன வித்தியாசம், இது யாருக்கு பெஸ்ட்டாக இருக்கும், இது யாருக்கு பெஸ்ட்டாக இருக்கும்ன்றதை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த Rev1 கண்ட்ரோலை வந்து நீங்கள் ஸ்க்ராட்ச் டிஜேவாக நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த கண்ட்ரோல் தான் நீங்கள் வந்து போகணும். இது வந்து பர்ஃபெக்ட் ஃபார் ஸ்க்ராட்ச் டிஜேஸ். இந்த கண்ட்ரோல் வந்து நார்மல் டிஜேக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கண்ட்ரோலுக்கும் என்ன வித்தியாசம்ன்றது அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் ஃபேக்டாக சொல்கிறேன். என்னுடைய ஐடியாஸ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோட வீடியோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜென்யூனாக இருக்கும். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கண்ட்ரோலோட குவாலிட்டி 100% சூப்பராக இருக்குது. நல்லா பில் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஓகே, இந்த சைடில் வந்து இந்த பிடிக்கிறது மாதிரி ஒரு கிரிப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா 100% சூப்பராக இருக்குது. நல்ல பில்ட் குவாலிட்டி. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வாங்கலாம். யூஸ் பண்ண கண்ட்ரோல் அப்கிரேட் பண்ணணும், நீங்கள் ஸ்க்ராச்சிங்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது போகலாம். ஸ்க்ராட்ச் டிஜேக்கு வந்து என்ட்ரி மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ராட்ச் டிஜே மட்டும் கிடையாது, நார்மல் சாங்ஸும் மிக்ஸ் பண்ணலாம். நார்மல் டிஜேஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிறைய வீடியோஸ் இதை பற்றி போட போகிறேன். இதை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் போட போகிறேன். ஸோ எல்லா வீடியோமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி Rev1 யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதை. ஸோ see you next video. Till then, take care. DJ Rahul. Bye.